டே 2 காலையில் ஒரு 6 மணி 6:15க்கு கிளம்பி போயாச்சுங்க. ஸோ ரோடெல்லாம் காலியாக சூப்பராக இருந்தது. போனோடனே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் கிளாஸு இன்றைக்கி போனோடனே பார்த்தீங்கன்னா வார்ம் அப் அவங்களே பண்ணிட்டாங்க. ட்ரெயினரோட சப்போர்ட் இல்லாமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷவரில் பாத் எடுத்து கை காலெலாம் தேய்ச்சி ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு கேப்பெல்லாம் போட்டுட்டு போயிட்டாங்க ஸ்விம்மிங் பூலுக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அவங்க நினச்சாங்க அப்படியே முதல் நாளே அப்படியே நீந்திடலாம், இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு ஓடிடலாம்னு நினச்சாங்க போல இருக்குது. ஆனால் முதல்ல கை ஆட்டணும், அப்புறம் கால் வந்து இதை தனியாக பெடல் பண்ணணும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெடல்ன்ற என்னென்னோ சொல்கிறேங்க. அப்படியே ஏதோ கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் வரும்போதே அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வந்தோம். நம்ம மலையாள சினிமாலெல்லாம் வர மாதிரி அழகாக ஒரு பெஞ்சு போட்ட ஒரு டீ கடை, சும்மா லைட்டாக சாப்பிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். ஏன்னா வரும்போதே பசி 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 அப்படின்னாங்க. சரி, ஏன்னா ரொம்ப நேரம் ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் தண்ணியிலே இருக்காங்களே, வந்தோடனே படுத்து தூங்கிடுவாங்க. தூங்கி மத்தியானம் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாங்காய் சீசன்றனால மாங்காய் இவங்களே குச்சி எடுத்து மாங்காவை தட்டி இவங்களே பறித்து, அதுவும் கத்தியில் இவனே வெட்டுறான், என் பையனே வெட்டுறான். டே கை வெட்டிற போது வெட்டினா அதெல்லாம் கேட்க மாட்டேன். நாளைக்கு ஒரு எக்ஸாம் வேறு இருக்குடா அப்படின்னேன். அப்படியே வெட்டி, ஆனால் சாப்பிட்றக்கு கூட நான் போயிடுவேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் உப்பு மிளகா வச்சு சாப்பிட்றதுக்கு. அற்புதமாக இருந்தது.